நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோம்னா தோரம்பருப்பு வச்சு சாம்பார் செய்ய போகிறோம். சிம்பிள் சாம்பார் ரெசிபி தான். தோரம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 100 ml ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல்லு பூண்டு, கால் ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் வெந்தயம், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். குக்கர் மூடி ஒரு 5 விசில் விட்டுடலாம். பருப்பு நல்லா குழைய வெந்துடுச்சு. இதில் இருக்க தண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு இது நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். இதிலே ஒரு ½ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சட்டி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகுலந்து, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes மீடியம் குக் பண்ணிடலாம். கத்திரிக்காய் வேகட்டும். நெக்ஸ்ட் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் போட்டு ஒரு 10 minutes ஆச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 minutes ஆகட்டும். புளி ஊற்றி ஒரு 10 minutes ஆச்சு. இப்போ இந்த பருப்பை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு கொதி வந்துடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரெடி.